கோபி, என்ன? உன்னை ரொம்ப நாளா பிடிக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு தான் கிடைச்ச. இந்த சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு இல்லதான், இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட தான் இரா. மண்ணாங்கட்டி. என்ன ராதா இப்படி பேசுற? நான் ஒரு அண்ணா காவடிய வயசானவடைய கல்யாணம் சொல்றேன். கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. நீ மகாராணி மாதிரி மகோன்னதமா வாழலாம். உன் சந்தோஷத்தை, உன் சுகத்தை முதல்ல நான் நினைக்கிறேன். ரமேஷ் உன்னை மனப்பூர்வமா விரும்புறாருமா. அப்பா, மனப்பூர்வமா விரும்புறவங்களுக்கு எல்லாம் நான் மனைவி ஆயிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா? நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு தெரியுதுடா. தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே. கோபி ஒரு சாதாரண மெக்கானிக். எனக்கு மருமகனா வரத்துக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு கணவரா வர்ற யோகிதை அவருக்கு இருக்கு. எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம், மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம். அன்போடையும் பாசத்தோடையும் என்ன நடத்துற மனசாட்சி உள்ள ஒரு நல்ல புருஷன் தான் எனக்கு தேவை. அவன் மனசாட்சி பத்தி தான் ஊரே சிரிக்குது. அன்னியோட குடும்பம் நடத்துற பையனு காரி துப்புறாங்க. அப்பா, நேர்மையோடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவர மேல அநியாயமா பழி சுமத்தாதீங்க. அவன் நேர்மை உள்ளவனா இருந்தா, பண்பு உள்ளவனா இருந்தா, அவன் அண்ணியை தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம் இல்லையா? உங்களை சந்திக்கதான் வந்திருக்கேன். வாடகனா உட்காரு. இல்ல, இங்கே பேசணும். ரொம்ப அவசரமா? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் சொல்லு. கோபி, நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, அப்படியா? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். எப்படி இங்க யாரும் கிடையாது, அங்க ஒரு பள்ளம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டா என்ன விளையாடுறீங்களா? நீதான் விளையாடுற. கல்யாணங்கிறது என்ன காத்தாடி விடுற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். திடீர்னு இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணம்? எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள்ளை தேடுறாரு. அதுக்காக தான் சொல்றேன், நாள் தேட வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம். வாழ்க்கைய அங்க ஆரம்பிப்போம். ராதா, எனக்கு சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு. அண்ணிய பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணா இறந்ததுனால அண்ணிங்கிற உறவை துண்டிச்சுக்க நான் தயாரா இல்ல. அண்ணி நம்ம கூட தான் இருப்பாங்க. கோபி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மத்தவங்க ஏச்சுக்கும் ஏளனத்துக்கும் நீங்க ஆளாகணுமா? பேசாம அண்ணிய அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருங்க. ஐ அம் சாரி ராதா, அண்ணி என்னை விட்டு பிரிய முடியாது. அப்படின்னா அண்ணியை விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ணிதான் உங்களுக்கு தேவைன்னா என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே. பேசாம அண்ணியோடைய குடும்பம் நடத்துங்க. கோபி, ஊரார் சொன்னது பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. அண்ணியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு உங்க வயலே சொல்லிட்டீங்களா? ஒரு தடவை நான் 100 தடவை சொல்றேன், என் உயிர் இருக்க வரைக்கும் என்னால அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை அவங்களை பத்தி பேசுனேன், நான் மிருகமா மாறிடுவேன். எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ அப்பவே நீங்க மிருகமா மாறிட்டீங்க. I hate you. I hate you. I hate you. ராதா, listen to me. I also hate you. Yes, நான் உன்னை வெறுக்கிறேன். I hate you. என்ன கோபி, புதுசா இருக்கு? மனசு சரியில்லையா? கோபி, நீ மனசு வச்சா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறும். உனக்கும். நீ போறே இல்லையா? நான் போக மாட்டேன். இன்னைக்கு பூரா உன்னோட தான் இருப்பேன். You get out. Bloody bitch. கோபி, 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 எப்ப இந்த கெட்ட பழக்கம்? ஏன் கோபி இந்த பழக்கம்? ஏன் கோபி? எதுக்கு பா? இதை ஒண்ணும் கேட்காதீங்க நீ. என் நெஞ்சமெல்லாம் பத்தி எரியுது.
call out. Yes, sure. வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம். நீங்க எல்லாம் அவசியம் வரணும். Thank you. Love marriage. ஒரு மாதிரி அப்படித்தான். Friends, coming Friday I am getting married. You must all attend. Thank you. Don't forget. அண்ணே, இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க விரும்பல. நீங்களும் புறப்படுங்க. இந்த ஊரை விட்டே போயிடுவோம். ஏன் கோபி திடீர்னு ஏன் இந்த முடிவு? வேதனை, அதில் ஏற்பட்ட விரக்தி எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சே. மனசு நோகும்படியா என்ன நடந்து போச்சு? இனிமேதான் நடக்க போகுது. ஒரு வெள்ளிக்கிழமை ராதாவுக்கு ரமேஷ்க்கு கல்யாணம். இதோ பாருங்க பத்திரிக்கை. இந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிக்க முடியல அண்ணே. ஒரு வகையில நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். இல்ல கோபி, நீ தோக்க முடியாது. உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க போறீங்க? வந்து சொல்றேன். அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடாதா? நீங்களா? வாங்க நீ. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு அனுமதியா? உட்காருங்க நீ. பரவாயில்ல, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. எங்க கோபியை ஏன் நீ காதலிக்கணும்? அவன் மனசுல ஏன் ஆசைகளை வளர்க்கணும்? கடைசியில் அவனுடைய கற்பனைகளையும் கனவுகளையும் ஏன் இப்படி நாசப்படுத்தணும்? சொல்லுதாதா? அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? இதோ பார், உன் கல்யாண பத்திரிக்கை. ஏன் கல்யாண பத்திரிக்கையா? அண்ணி, சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. என் சம்மதம் இல்லாமலே இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. நிஜமாவா? ஆமா. இந்த பத்திரிக்கையை தானே இப்ப தாண்டி பாக்குறேன். எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ரமேஷை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கோபியை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க. முதல்ல நான் கோபியை பார்க்கணும். இனிமே கோபிதான் எனக்கு சகலமும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க நீ. வா. ஹாய். அவளை எங்க அழைச்சிட்டு போற? அதை கேட்க நீங்க யாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அது நீங்க எடுத்த முடிவு. உங்ககிட்ட என்ன பேச்சு? ராதா, ஜீப்ல வந்து உட்காரு. அவ வரமாட்டா. அவளை நீ அனுப்ப போறியா இல்ல? இல்லன்னா என்ன செஞ்சிருவீங்க? ஜீப்பாலேயே மோதி உனக்கு கொன்னுடுவேன். ஓ, அவ்வளவு தைரியம் இருக்கா? எங்க ஜீப்பால என் மேல மோதுங்க பாக்கலாம். வீராப்பா பேசுனீங்களே. மரியாதையா போயிடு, இல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன். அண்ணி வாங்க, நீ போயிடுவா. இரு ராதா, சொன்னதை செய்து காட்டுறேன்னு சொன்னீங்க. எங்க மோது பார்க்கலாம். இரு ராதா, அவன் என்ன செஞ்சிருவான்னு பார்க்கலாம். ஐயோ இல்ல, நீ வச்சிருக்க. இரு ராதா. ஒரு பையனை கொண்டாரு, இன்னைக்கு என்ன ஒரு பொம்பளை மேல ஜீப் ஏற்றிட்டாரு. எல்லா ஜனத்தையும் பங்களாவுக்கு தெரிஞ்சுட்டு போய் ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். கோபி, முதலாளி ரமேஷ் உங்க அண்ணி மேல ஜீப்பை மோதிச்சு ராதாவை கடிச்சிட்டு போயிட்டான். அண்ணியே ஜீப்பாலே மோதிட்டான்? ஆமா, நம்ம ஆண்களை எஸ்டேட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க.
கிட்ட அசைஞ்ச சுட்டு கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. டாக்டர், எங்க அண்ணி உயிருக்கு ஆபத்து இல்லையே. இதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? எல்லா டெஸ்ட் எடுத்திருக்கோம். இன்னும் 2 மணி நேரம் பொறுத்து தான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். நாய்களை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். போங்க போங்க. ராதாவை இதே இடத்துல பிணமாக்கிடுவேன். நான் ஜீப்ல ஏறி போற வரைக்கும் நீயும் சரி, இந்த கும்பலும் சரி, இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. இதோ பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. உங்க நல்லதுக்காக சொல்றேன். இங்க எது நடந்தாலும் நீங்க யாரும் தலையிடக்கூடாது. தயவு செஞ்சு போ. மறுபடியும் சொல்றேன், இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை.
நீ ஜாக்கிரதை விட்டு போ. ரமேஷ், உன்னை உயிரோட விட மாட்டேன். வெளியே வா, come out. ஒருத்தரோட உயிரை பறிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃபாதர், உங்க புத்திமதி கேட்கறதுக்கு இப்ப நான் தயாரா இல்லை. கோபி, நான் தவறு செஞ்சிட்டேன், அதை உணர்ந்துட்டேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னை பழி வாங்குற வெறிய நான் பார்க்க விரும்புறேன். கருணை உள்ளம் படிச்ச ஒரு நல்லவனா பார்க்க விரும்புறேன். மெர்சி இஸ் காட். மறந்துடாதே சன். டாக்டர், எங்க அண்ணி உயிர்கொண்டு ஆபத்திலேயே. டாக்டர், எங்க அண்ணி உயிர்கொண்டு ஆபத்திலேயே. டாக்டர், கவலைப்படாதீங்க, இனிமே அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். அண்ணி, எங்களை வாழ்த்துங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கோபி, அங்க பார்ப்பா. அம்மா, நான் உங்களை குடும்பப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. செய்த தவற உணர்ந்து திருந்திட்டா தெய்வமே மன்னிச்சிடும்.